என்ன துரை, தன்னுடைய முதுமையை மறைத்து இளமையான தோற்றத்தை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக உயர்ந்த ரக பொருட்களை ஒரு சிலர் உட்கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியாதா என்ன? எத்தனை அம்பலக்காரர்களுடன் நான் பழகியிருக்கிறேன், இது கூட தெரியவில்லை என்றால் எப்படி? ஆனால் நீங்கள் என்ன சாதாரணமானவரா? பிரிட்டிஷ் வெளிநாட்டுக்காரராயிற்றே. அதனால்தான் ஏதோ கருப்பு நிறத்தில் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள். உங்கள் இளமையின் ரகசியம் என்ன என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது கர்னல். உயர்ந்தவர்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள்தான். நானும் கொஞ்சம் உயர வேண்டும் அல்லவா? இப்போது பாருங்கள், இதை ஒரே மடக்கில் குடித்துவிட்டு நானும் உங்களைப் போல் உயர்ந்து விடுகிறேன். நெல் ஒருங்கா புலி, இதை குடித்தால் நீ உயரத்திற்கு போக மாட்டாய், உன் உயிரே போய்விடும். இது கடுமையான விஷம். விஷமா? இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். துரை அவர்களே, விஷத்தை ஏன் இன்னும் கையில் வைத்திருக்கிறீர்கள்? அதை தூக்கி எறிந்து விடுங்கள். இதில் எங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் எதிர்காலம் தெரிகிறது. எதிர்காலமா? ஆமாம். அதற்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன? இறந்த காலம். எஸ், இதில் அம்பலக்காரர்களின் இறந்த காலமும் தெரிகிறது. அது எப்படி? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. புரியாது மேன், புரியாது. அது புரிவதாக இருந்தால் நீ ஏன் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறாய்? எப்போதும் அம்பலக்காரனாக இருப்பாயே. நீங்கள் என்னை அம்பலக்காரனாக ஆக்குங்கள், புரியாததை புரிய வையுங்கள். எஸ் எஸ், புரிய வைக்கிறேன். நிச்சயமாக நான் உன்னை அம்பலக்காரனாக ஆக்குகிறேன். அப்படியானால் சொல்லுங்கள். இந்த விஷத்தை பாகனேரிக்கு வரப்போகிற அம்பலக்காரர்களுக்காகத்தான் நான் தயார் செய்திருக்கிறேன். என்ன மேன், இதற்கே ஷாக் ஆகிவிட்டாய்? இன்னும் இதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் என்பது தெரிந்தால் நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவாய் போல் தெரிகிறதே. ஒருங்கா புலி, அம்பலக்காரர்கள் அவர்களாகவே எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? எதை பற்றி சொல்கிறீர்கள்? அம்பலக்காரர்கள் அனைவரும் பாகனேரியில் ஒன்றாக சேரப் போகிறார்கள் என்று நீ வருத்தப்பட்டாயே, அதுதான் இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் அருமையான சந்தர்ப்பம். நான் அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து என் பக்கம் சேர்ந்து கொள், கிழக்கிந்திய கம்பெனிக்கு விசுவாசமாக இரு என்று கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. அவர்களாகவே ஓர் இடத்தில் வந்து சேர்ந்து ஒன்றாக சாக போகிறார்கள். முதலில் நான் அவர்களிடம் கெஞ்சி கேட்டு அவர்கள் அதை மறுத்து அதன் பிறகு படையெடுத்து சென்று எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு படிகளை தாண்ட வேண்டியது. ஆனால் இப்போது அம்பலக்காரர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் சேருகிறார்கள். பரிவட்டம் கட்டப் போகிறார்களே, அது என்ன தெரியுமா? ஆடுகளை பலி கொடுப்பதற்கு முன்பு அதற்கு மாலை போடுவார்களே, அதேதான். பரிவட்டம் கட்டி முடிந்த பிறகு விருந்து சாப்பிடுவார்கள் அல்லவா? அந்த விருந்து, நோ, அது விருந்தல்ல மேன், விஷம். அம்பலக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒரேடியாக அனுப்ப போகிற விஷம் கலந்த விருந்து, அவர்கள் உயிருக்கே உலை வைக்க போகும் மருந்து. துரை, என்ன மேன் இப்படி நடுங்கி விட்டாய்? நான் தானே இப்போது சமாதான புழா. கத்தி இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் ஒரு யுத்தத்தை நடத்தி வைக்க போகிறேன். மக்களை அழிப்பது எனக்கு பிடிக்காது. அதனால் தான் அவர்களுக்கு தலைவர்களாக இருக்கும் அம்பலக்காரர்களை மட்டும் அழிக்க போகிறேன். அந்த பழி நம்மேல் விழாது, அந்த விருந்தை கொடுக்க போகும் வாளுக்கு வேலி மீதுதான் விழும். எப்படி என் திட்டம்? திட்டமெல்லாம் அருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த விருந்தில் வல்லத்தரையனும் வைரமுத்தனும் கலந்து கொள்ளப் போகிறார்கள். சென்டிமெண்ட். உறங்கா புலி, ஒரு முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது. நீ என்னவோ வல்லத்தரையன் குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவன் போலல்லவா பேசுகிறாய்? வல்லத்தரையன் மீதும் வைரமுத்தன் மீதும் மாறாத பற்று கொண்டவன் போலல்லவா பதற்றப்படுகிறாய்? ஒரு பெரிய அம்பலக்காரரின் மாப்பிள்ளையாக வேண்டும் என்று தானே
வல்லத்தரையனின் அக்கால் வீரம்மாளை மணந்து கொண்டாய். ஆனால் அப்படி ஆகியும் உன்னால் எதுவும் சாதிக்க முடியவில்லையே. காலம் முழுவதும் வல்லத்தரையனை புகழ்ந்து துதிப்பாடிக்கொண்டு அவன் தயவினாலேயே வாழப் போகிறாயா? நீயும் ஒரு அம்பலக்காரனாக முன்னேறி வர வேண்டாமா? அப்படி நடக்க வேண்டுமென்றால் வாளுக்கு வேலையின் விழுந்தில் வல்லத்தரையனும் பங்கு கொள்ளத்தான் வேண்டும். ஒருங்காப்புலி, நாம் ஒரு இலக்கை நோக்கி முன்னேறும் போது வழியில் இருக்கக்கூடிய தடை கற்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். எதை பற்றியும் யோசிக்கவே கூடாது. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் எங்கள் கிழக்கிந்திய கம்பெனி இங்கு கால் பதித்து வேரூன்றிக் கொண்டிருக்கிறது. எங்கள் இலக்கை அடையும் வரை எதிரில் எவர் வந்தாலும் அவர்களை உயிரோடு விட மாட்டோம். நீயும் எங்கள் ஃபார்முலாவை பயன்படுத்து. அப்போதுதான் உனக்கும் வெற்றி கிடைக்கும். முருங்காப்புலி, எனது இந்த திட்டம் நிறைவேறிய பின் பாகனேரியும் பட்டமங்கலமும் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள அனைத்து அம்பலத்திற்கும் நீ ஒருவனே பிரதான அம்பலக்காரன். அந்த பொறுப்பை நானே உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். இது சரியாக நடக்குமா? Why not? நிச்சயமாக நடக்கும். அதற்காகத்தான் மிக துல்லியமாக இந்த திட்டத்தை நான் வகுத்திருக்கிறேன். துரை, இந்த காரியத்தை யார் செய்ய போகிறார்கள்? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ். ஏன் என் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதை என்னிடம் சொல்லக்கூடாதா? ஒருங்காப்புலி, மனம் ஒரு விரோதி. அது எப்போது நண்பனாக இருக்கும், எப்போது பகைவனாக மாறும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. ஏன், நம் மனதையே நம்மால் நம்ப முடியாது எனும் போது உன் மனதை நான் எப்படி நம்ப முடியும்? சில விஷயங்களில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதல்லவா? இந்த கர்னல் அக்னியோ அடுத்து என்ன திட்டம் வகுக்கிறான் என்பது எனது தளபதிக்கு கூட தெரியாது. என்னுடைய அடுத்த முயற்சி என்ன என்பதை அவ்வளவு எளிதாக யாரிடமும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் என் மனநிலையே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது எனும் போது உன் மனநிலை மற்றும் மாறாதா என்ன? யார் இந்த காரியத்தை செய்ய போகிறார்கள், எப்படி செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் பாகனேரியில் நடக்க போகும் அந்த விருந்தில் அத்தனை அம்பலக்காரர்களும் மடிவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். அந்த அற்புதமான செய்தியை என்னிடம் வந்து சொல்ல போகிறவனே நீதான். அதனால் நீ பாகனேரிக்கு போ. என்ன கர்னல், என்னை அங்கு அனுப்பி வைத்து அவர்களுடன் சேர்த்து என்னையும் அழித்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? நண்பர்கள் அழிய வேண்டும் என்று எப்போதுமே நினைக்க மாட்டான் இந்த கர்னல். விரோதிகள் மட்டும்தான் அழிய வேண்டும். நீ என் நண்பன், உனக்கு ஒன்றும் நேராது. நீ போ. எப்படி கர்னல் நான் அங்கு போக முடியும்? என் மைத்துனன் வல்லத்தரையனையே அங்கு போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியவன் நான். அப்படி இருக்கும்போது நான் அங்கு சென்றால் அவர்களுக்கு அது சந்தேகத்தை ஏற்படுத்தாதா? ஏற்படாதபடி ஒரு விளக்கத்தை சொல். என்ன சொல்வது? வல்லத்தரையனை விட்டு என்னால் பிரிந்திருக்க முடியவில்லை. என்ன நேருமோ ஏது நேருமோ என்று எனக்கு அச்சமாக இருந்தது. அதனால்தான் அவனுக்கு பாதுகாப்பாக நான் வந்தேன் என்று சொல். யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படாது. அப்படியானால் அந்த விருந்தில் நானும் கலந்து கொள்ள நேருமே. கலந்து கொள். ஆனால் அந்த விருந்தில் எதையும் சாப்பிட்டு விடாதே. அனைவரும் சேர்ந்து வற்புறுத்தினால் என்ன செய்வது? அதை பற்றி உனக்கு சொல்லித்தர வேண்டுமா என்ன? அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து அதற்கேற்றபடி அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள உன்னால் நிச்சயம் முடியும். எல்லாம் சரிதான். ஆனால் தாங்கள் சொன்னது போல் அனைத்தும் அங்கே நடக்குமா? ஏன் நடக்காது? நிச்சயம் நடக்கும். எல்லா அம்பலக்காரர்களும் சமம் என்று நிரூபிக்க பாகனேரி அம்பலக்காரன் தரப்போகும் சமபந்தி விழுந்து அத்தனை அம்பலக்காரர்களும் சமமாக போகும் விருந்தாக மாறப் போகிறது. கல்யாணி, கல்யாணி, கல்யாணி எங்கே இருக்கின்றாய்? கல்யாணி, கல்யாணி எங்கு சென்று விட்டாள்? என்னடி செண்பகம், கல்யாணியை எங்கும் காணவில்லை. யாரையாவது விசாரிக்கலாம் என்று பார்த்தால் ஒருவர் கூட கண்ணில் தென்படவில்லையே. அம்பலக்காரர்கள் மாளிகையில் இதுதான் பிரச்சனை. மாளிகை பிரம்மாண்டமாக இருப்பதால் யார் எங்கு இருக்கிறார்கள் என்பதை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. எங்க போயிருப்பாள் இந்த கல்யாணி?
சொல்லவில்லையே. வழிப்போக்கன். கல்யாணி, ஏண்டி கல்யாணி, நமது பாகனேரியில் எவ்வளவு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் மொத்தமா மங்க கோடி இருக்க, நீ மட்டும் தனியாக இங்கு நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருப்பது உன் அண்ணன் வாளுக்கு வேலி. அதாவது உன் நினைவில் இருக்கிறதா? அதை மறந்துவிட்டு அந்த வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாய். அடியே செண்பகம், இவள் பிரச்சனை என்னவென்று எனக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்து விட்டது உனக்கு? உனது இந்த தனிமைக்கு காரணம் ஒரு ஆண் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனா என்ன உளறுகிறாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன். அன்று குளத்திலிருந்து காப்பாற்றினாரே ஒரு வழிப்போக்கன், அவரைத்தானே நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஓஹோ, அந்த வழிபோக்கன் தான் உன் சிந்தனையை சிறைப்பிடித்துக் கொண்டானா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவனையே நான் நினைக்க வேண்டும். அப்போதே நான் அவனை மறந்துவிட்டேன். இதை நாங்கள் நம்ப வேண்டுமா? கல்யாணி, உன்னுடன் எவ்வளவு வருடங்களாக நாங்கள் பழகிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாதா நீ பழைய கல்யாணியே இல்லை? இதெல்லாம் காதல் படுத்தும் பாடடி பேச்சு. வாய்க்கு வந்தபடி உளராதே. பிறகு ஒரு பருவ பெண் இப்படி திறந்த வெளியில் தனியாக நின்று கொண்டு எதையோ சிந்திக்கிறாய் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? காதல் வலையில் விழுந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம். அடியே கல்யாணி, உண்மையை சொல். நீ அந்த வழிபோக்கனைத்தானே இவ்வளவு நேரமாக நினைத்துக் கொண்டிருந்தாய்? நான் மட்டும் அவரை நினைத்துக் கொண்டிருப்பதில் என்ன பயன்? அவரும் என்னை நினைக்க வேண்டுமே. சரிதான், நீ அவன் காதல் வலையில் வசமாக சிக்கிக் கொண்டு விட்டாய். அட, சின்னம்மாவும் காதல சிக்கிக்கிட்டாங்களா? ஓ, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதனாலதான் சின்னம்மா அன்னைக்கு என் கன்னத்தில். சும்மாரு. ஏய் கல்யாணி, எதற்கு கௌதாரி வாயை பொத்துகிறாய்? அவள் சொல்ல வந்ததை சொல்லவிடு. அது ஒன்றுமில்லை. அவள் இப்படித்தான் சில நேரங்களில் தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாள். இல்லையே, கன்னத்தில் என்ற ஒரு வார்த்தை வந்ததே. அது நான் சிரித்தால் கன்னத்தில் குழி விழும் என்று சொன்னாள். எனக்கு தான் அப்படி விழாதே என்று சொன்னேன். அப்படித்தானே கௌதாரி? அடியே கௌதாரி, கல்யாணி எதையோ சொல்லி சமாளிக்க பார்க்கிறாள். ஒழுங்காக நீ உண்மையை சொல்லிவிடு. சொல்ல மாட்டேம்மா, சொல்லவே மாட்டேன். எங்க கல்யாண அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருந்தா கூட நான் சொல்லவே மாட்டேன். நீ சொல்லாவிட்டால் என்ன, அதை நாங்கள் சொல்கிறோம். உன் சின்னம்மா கல்யாணிக்கு இப்பொழுது வழிபோக்கன் என்று பேய் பிடித்திருக்கிறது. அப்படியா? அந்த பேய் பேரு வழிபோக்கனா? சின்னம்மா, அது யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு நாள் வந்தான். குளத்தில் விழுந்த என்னை காப்பாற்றினான். வழிபோக்கன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். போனவன் சும்மாவா போனா? உங்க மனசையும் தானே எடுத்துட்டு போயிட்டான். என்ன சின்னம்மா நீங்க? எந்த ஆமலையும் ஏறெடுத்து பார்க்காத உங்களையே ஒரு வழிபோக்கன் கவர்ந்திருக்கானா அவன் நிச்சயமா பெரிய ஆளாத்தான் இருக்கணும். அவனை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்களே சின்னம்மா. சின்னம்மா, இப்ப கூட எதுவும் விட்டு போகல. அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? நம்ம அம்பலக்கார ஐயா பரிவட்டு திருவிழாவை எவ்வளவு சிறப்பா நடத்துறாரு. அடியே கோதாரி, இதற்கும் அதற்கும் என்னடி சம்பந்தம்? என்ன சம்மதமா? பரிவட்டு திருவிழால அம்பலக்காரங்க மட்டுமா கலந்துப்பாங்க? அவங்கவுங்க ஊர்க்காரங்களும் சேர்ந்துதானே கலந்துப்பாங்க. ஊரே கூடி வர நேரத்துல அந்த வழிபோக்க மட்டும் வரமாட்டானா என்ன?
சின்னம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த வழிபோக்கன் கிட்ட நீங்க மட்டும் உங்க மனசு கொடுக்கல, உங்கள மாதிரி ஒரு பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் அவரும் அவர் மனச கொடுக்காம இருந்திருப்பாரா? கண்டிப்பா கொடுத்திருப்பாரு சின்னம்மா. பாகநேரியில இவ்வளவு பெரிய திருவிழா நடக்குதுன்னு தெரிஞ்சும் நிச்சயமா இங்க வராம இருக்க மாட்டாரு சின்னம்மா. பாகநேரி திருவிழாவை பார்க்க வராரோ இல்லையோ, உங்களை பார்க்க கண்டிப்பா வருவாரு சின்னம்மா. நீங்க இங்கே நின்னு நேரத்தை கடத்தாதீங்க, புறப்படுங்க கோயிலுக்கு. வர வேண்டும் தாயே, பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள்.